புதுச்சேரியில் கஞ்சா கும்பலை பிடிக்க சென்ற தலைமை காவலர் வசந்த் குக்கரால் தாக்கப்பட்டார். முகம் சிதைந்த நிலையில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ஊசூடு தொகுதிக்கு உட்பட்ட அம்மா நகர் பகுதியைச் சேர்ந்த சகோதரர்களான பிரதீஷ், பிரதீப் இவர்கள் இருவரும் கஞ்சா விற்பனை செய்வது தொடர்பாக ஒருவருக்கொருவர் கடுமையாக தாக்கிக் கொண்டனர். அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த போதைப்பொருள் தடுப்பு பிரிவில் தலைமை காவலராக பணிபுரியும் வசந்த் இருவரையும் பிடிக்க முயன்றார். இதில் தப்பிக்க முயன்று அவர்கள் வீட்டிலிருந்த குக்கரால் குற்றவாளிகள் இருவரும் போலீசார் வசந்தை கடுமையாக முகத்தில் தாக்கினர். இதில் முகம் சிதைந்து படுகாயமடைந்த காவலர் ரத்தம் சொட்ட சொட்ட அலறினார். இதனை அடுத்து அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு புதுச்சேரி அரசு கதிர்காமம் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். அங்கு உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்த வில்லியனூர் போலீசார் குற்றவாளிகளான சகோதரர்கள் பிரதீப் மற்றும் சதீஷை கைது செய்து மேற்கொண்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இந்த சம்பவம் குறித்து சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கேள்வி எழுப்பிய போது இதற்கு பதிலளித்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், போலீசாரை தாக்கிய குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும், காயமடைந்த போலீசாருக்கு உயர் சிகிச்சை அளிக்கப்படும் என்றும் தெரிவித்தார்.